பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 21 புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 36 verse 21. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான வார்த்தை மௌனத்தின் ஜெயம். மௌனத்தில் ஜெயம். அநேக வேளைகளிலே நம்ம எதிர்த்து வருகிற யுத்தங்களில் ஒரு முக்கியமான யுத்தம் என்னவென்றால், மனிதர்களை சத்துரு ஏவிவிட்டு அவர்கள் மூலமாய் அவதூறுகளையும் அபாண்டங்களையும் பழி சொற்களையும் நம் மீது ஏவுவான். அப்படி ஏவப்படும் போது நமக்குள்ளே ஒரு சோர்வின் ஆவி, ஒரு துக்கத்தின் ஆவி, ஒரு பலவீனத்தின் ஆவி ஆட்கொள்ளும். அந்த சோர்வு உங்களுக்குள் வரும்பொழுது உங்களை இயங்க விடாமல் செய்யும். உங்கள் துதி குறையும், உங்கள் ஸ்தோத்திரம் குறையும், உங்களிடத்தில் இருக்கிறதான விசுவாசம் குறையும். இதை சத்துரு நன்றாக அறிந்து கொண்டு உங்களை பலவீனப்படுத்துவதற்காக, உங்கள் பலனை குறைப்பதற்காக அவன் இந்த காரியத்தை செய்வான். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அறிவுரை என்னவென்றால், இந்த யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரும்படியாக நம்மை மௌனத்திற்குள் அழைத்து செல்வார். அதாவது ஒன்றுமே பேச வேண்டாம், பேசக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு நம்மை அழைத்து செல்வார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. இங்கு சனகரிப் ராஜா யூதா கோத்திரத்தை நோக்கி எசேக்கியா ராஜாவாக இருந்த பொழுது அவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு அபாண்டங்கள், அவ்வளவு பொய்கள், இவைகளை அவன் மீது ஏவி கர்த்தரே எசேக்கியாவின் மீது கோபமாக இருக்கிறார் என்கிற அளவுக்கு பேசி எசேக்கியாவையும் ஜனங்களையும் அவன் பயமுறுத்தினான். அப்பொழுதுதான் கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுத்த வார்த்தை, நீங்கள் யாரும் ஒன்றும் பேசாதிருங்கள், மறு உத்தரவு கொடாதிருங்கள். இந்த காலவெளியிலும் உங்களுக்கு எதிராக உங்கள் குடும்பத்திலேயோ, உங்கள் வேலை பார்க்கிற இடத்திலேயோ, ஊழியத்திலேயோ அநேகரை பிசாசு ஏவி விட்டு உங்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகள், அபாண்டங்கள், அவதூறுகளை அவன் பேசி பரப்பும்போது உங்களுக்குள்ளே எப்படியாகிலும் இதுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்கணும், எப்படியாகிலும் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு கிவ் அ ஃபிட்டிங் ரிப்ளை. தரமான பதிலடி கொடுக்கணும், அப்போ தான் அந்த வாய்கள்லாம் மூடும் அப்படின்னு ஒரு யோசனை வரலாம். அது மாம்சீகத்தின் எண்ணம். அதை இந்த நாளில் கைவிடுங்கள். கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? மௌனமாயிருங்கள், அமைதியாயிருங்கள். உங்களுக்குள்ளே அமைதியையும் மௌனத்தையும் சமாதானத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். யுத்தம் செய்கிறவர் கர்த்தர், அவர் யுத்தத்தில் ஜெயம் எடுப்பார். பவுல் அப்போஸ்தலன் மெலித்தா தீவிலே விறகுகளை பொறுக்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விறகுக்குள் இருந்ததான ஒரு கட்டு விரியன் பவுல் அப்போஸ்தலனுடைய கையை அது பற்றி கொண்டு, அது கவ்விக்கொண்டு அது நிற்கிறது. இதை பார்க்கிறதான அந்த மெலித்தா இடத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் பழிகாரன், இவன் சாபத்திற்குள்ளானவன், இவனை பழி விடவில்லை, யாருடைய சாபமோ இவனை துரத்தி கொண்டிருக்கிறது. கடலுக்கு தண்ணிக்கு தப்பிச்சு வந்தோம் பாரு, இந்த பாம்பு அவனை தீண்டுதுன்னு சொல்லி அவனை குறித்து அதிகமாய் பேசுகிறார்கள். கொலை பாதகன்லாம் சொல்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு பவுல் யாருன்னே தெரியாது, இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அபாண்டங்கள்லாம் பாருங்கள், அவதூறுகள்லாம் பாருங்கள். இவைகளிலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய எண்ணத்தை சிதற விட்டிருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும்? கட்டுவிரியன் இன்னும் தொங்கிக் கொண்டே இருக்கும், பவுலுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் ஒழிந்து போயிருக்கும். ஆனால் பவுல் என்ன செய்தார்? அங்கே ஒரு ரிப்ளையும் கொடுக்கல, மறு உத்தரவு சொல்லவே இல்லை. அமைதியாக தாம் வேலையில் கரெக்டாக இருக்கிறார். அந்த கவி கொண்டிருந்த அந்த கட்டுவிரியனை, அந்த பூச்சியை எடுத்து தீயில உதறி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த ஜனங்களுடைய வாய் மாறிற்று. அவங்க சொல்கிறாங்க, ஒரு தீங்கும் பவுலுக்கு நடக்கவில்லை என்று பார்த்த பிற்பாடு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவன் தேவன் என்று சொல்லி புகழ ஆரம்பித்தார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும்
யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் மௌனமாக இருங்கள். உங்களுக்கு எதிராய் புறப்பட்டுகிற மனுஷ வல்லமைகளை பார்த்து பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக தேவ சமூகத்தில் காத்துருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். சனகரிப்பின் வார்த்தைகளுக்கு எசேக்கியா மறு உத்தரவு சொல்லாத போது கர்த்தர் எசேக்கியாவின் பக்கம் இருந்து யுத்தத்தை கையில் எடுத்து ஒரு ராத்திரியிலே 1,85,000 பேர் மூச்சுவிட மறக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். உங்களுக்காகவும் கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்கிறார், கிரியை செய்வார். உங்களுக்கான ரேமா இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், எழுந்து போங்கள். துதி ஸ்தோத்திரம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மௌனத்தில் நீர் கொடுக்கிற ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் பேசாமல் அமர்ந்திருந்து உம்மை மாற்றமே தியானிக்க அவர்களை கர்த்தர் உதவி செய்யும். அவள் இருதயத்திலே ஒரு அனல் மூட்டப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவின் தந்திரங்களை கற்றுக் கொடுக்கிற எங்கள் நல்லாவியானவர் மௌனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் பேசாதிருக்க, மௌனத்தோடு கூட இருக்க, சூழ்நிலைகள் மத்தியிலே புலம்பாதபடிக்கு, எதிர்வினை ஆற்றாதபடிக்கு தங்களை உமக்குள்ளே திடப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். துதிக மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மௌனத்தோடு இருக்க உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.